World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சேலத்தை தேர்ந்த திரு மதிப்புக்குரிய ராமஜெயம் ராமநாதன் அவர்களுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் அவரை இப்போது பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றவேல் எங்களை கொல்லாமற் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலேல் பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதுல்யம் ராமநாம வரணனே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இந்த சிறப்புமிகு 6வது கருத்தரங்கில் ஸ்ரீ நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ராசிபுரத்தில் நடைபெறும் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜோதிட சூட்சுமங்கள். ஜோதிடத்தில் என்ன சார் சூட்சுமம் அப்படின்னா, நிறைய விதிகளை ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சூட்சுமமே. ஏன்னா எந்த ஒரு விளம்பரமும் இப்போது இது லைவ் ரிலே போயிட்டுருக்கு நண்பர் முத்துப்பாண்டியோட ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில். அவர் நமக்கு இதை பல்லாயிரக்கணக்கான பல லட்ச கணக்கில் இருக்கக்கூடிய மக்களிடம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியாக பெரும் பங்காற்றிட்டு இருக்கார். இதில் அவரோட வேலை இந்த நிலையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுஜனத்திற்கு தெரியப்படுத்துகிறார். அப்போது அதை நம்பி உங்ககிட்ட வாடிக்கையாளராக வந்தாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்து பலன் உரைக்கணும் அப்படின்னா சூட்சுமமான விஷயங்கள் ஜோதிட விதிகள் உங்களுக்கு நிறைய தெரியணும். அப்போது அவர் செய்கிறது நமக்கு விசிட்டிங் கார்டு. அதை கண்டினியூட்டியாக நமக்கு கிடைக்கிறத பயன்படுத்தி கொள்வது நம்மிடம் இருக்கக்கூடிய திறமை. ஜோதிடத்தில் விதிகள் சூட்சுமமான விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்போ இது போன்ற கருத்தரங்கங்களுக்கு நிறைய போங்க. அதில் நீங்கள் புத்தகத்தில் படிக்காத விதிகள், ஜோதிட வகுப்புகளில் படிக்காத விதிகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா நாங்களாம் பல்வேறு வருடங்களாக இதுபோல் ஜோதிட கருத்தரங்கங்கள், மாநாடுகள், ஒன்று விடாமல் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு நேரங்கள் ஒத்துழைக்கக்கூடிய சூழ்நிலையில் மேக்சிமம் போய் கலந்துக்குவோம். அதே மாதிரி எங்களோட சங்கம் சார்பாகவும் அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனாக்கா, நிறைய ஜோதிடர்கள் வரணும். இப்போ நாங்கள் எங்களோட லக்ஷ்மி ஐகிரிவர் ஜோதிட ஆன்மீக சங்கம் சார்பாக ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அது ஒரு மாநாடு நடக்கிறப்ப எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அது மந்த்லி மீட்டிங்கில் இருக்கும், சேலத்தில் நடக்கும். அதனால் இது லைவில் வந்துட்டுருக்குது அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் லைவ்லேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் வரப்போ நிறைய குருமார்களின் அந்த ஸ்பரிசங்கள், அவர்களுடைய சின்ன சின்ன டிப்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு உள்வாங்கி அது மனதில் நிற்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு நேரில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இது ஜோதிடர்களுக்கும் பயன் அளிக்கக்கூடிய அமைப்பிலும், அதே போல் கோடானுகோடி மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவர்களுக்கும் அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய சிம்பிளான விஷயங்களை பார்க்கலாம். ஜோதிடத்தில் எப்பயுமே நம்ம விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம் உண்டு. அப்போ ஒரு விதியை வச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணுறதை விட அதை முதல்ல விதிவிலக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரச்சனை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை விலக்கி வச்சிங்கனாவே அன்னம் தண்ணீரை பிரித்து பாலை பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எதிர்மறையான ரூல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அதனால் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தெரிந்து வைத்துக்கொள்வது சிறப்பு. அதற்கு நிவர்த்தி தரும் அம்சங்களையும் தெரிந்து வைத்துக்கொள்வது ஒரு ஜோதிடர்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் அது ஜோதிடம் அப்படிங்கிறது தென்னை மரம் மாதிரி. நீங்கள் கற்றுக்கிட்டு வச்ச உடனே பலன் தரலனாலும் நீண்ட காலத்துக்கு நமக்கு அது பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் தெளிவான வழிகாட்டுதல், உங்களுக்கு வாடிக்கையாளர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்கள் மன திருப்திக்கு இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் நம்ம ஜோதிடர்கள் நம்மளோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்மளோட மன திருப்திக்கு கட்டுப்பட்டு மன நிறைவு ஆகும் வகையில் அவங்களுக்கு பார்த்து பலன் சொல்ல வேண்டியது மிக 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 அவசியம். இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு அனுப்பணுன்னா பார்த்து சொல்லணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி வச்சு பொறுமையாக அதை கணிச்சு உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய நிலைகளில் உங்களுடைய குருமார்களை அணுகி அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு சரியான வழிகாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கிளைண்ட் மூலம் 1000 கிளைண்ட்ஸ் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நாங்கள்லாம் இந்த கொரோனாக்கு அப்புறம், அதாவது இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு முன்னாடி பின்னாடின்னு ஜோதிடத்தில் செக்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் முன்னாடி செக்மெண்ட்ஸும் நிறைய பார்த்துருக்கோம், பின்னாடி செக்மெண்ட்ஸும் எப்படி போயிட்டுருக்கிறதுங்கிறதும் வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நீங்கள் இந்த மனசாட்சியோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரூல்ஸ்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது போல தான் ஹோரை நாளும் கிழமையும் செய்வதை நாளும் கிழமையும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்போது என்ன சார் அந்த நாளும் கிழமையும் அப்படின்னாக்கா, ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கிழமையும் நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகங்களை செய்யும். அது பரிகாரத்தில் நீங்கள் நிறைய இது மாதிரி நாள் கிழமை பார்த்து செய்வது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாயும் இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார், செவ்வாயும் கேட்டை நட்சத்திரமும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இப்போ ஜோதிடத்துறை அப்படிங்கிறதே நிறைய கர்மா தொழில், ஜோதிடர்களுக்கே கர்மா சேரக்கூடிய அமைப்பு, இந்த கர்ம தோஷங்கள் கழியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது செவ்வாயும் கேட்டை நட்சத்திரமும் சேரக்கூடிய நாட்களில் ஜீவசமாதி தரிசனம் செய்தால் அப்போ அந்த செவ்வாயும் கேட்டை நட்சத்திரமும் சேரக்கூடிய நாட்கள் ஜீவசமாதி தரிசனம். மூட்டை மூட்டையாக கர்ம வினைகள் இருந்தாலும் அதை நீக்கி தரக்கூடிய சூட்சுமம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது விதி. அதுபோல் நீங்கள் ஜோதிடர்கள் நிறைய ஜீவசமாதி வழிபாடுகளும் பிரச்சனையான நபர்களை ஜீவசமாதி வழிபாடு செய்து வருவதும், அதுவும் இந்த மாதத்தில் ஜீவசமாதி வழிபாடு நிறைய பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும்.
அதே போல் இன்றைக்கி இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய ஹோரை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2 to 3 என்ன ஹோரை? அப்போ சூரிய பகவான் இன்னைக்கு மார்கழி மாதம் காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இப்போ போயிட்டுருக்கு. அப்போ அந்த தனுசு ராசி புதன் சேர்க்கை 2 தடவை டிஸ்டர்பன்ஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமை 2 தடவை டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது முறையான ஜீவசமாதி வழிபாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்தது ரூல்ஸ் சொன்னேன். எதிர்மறையான விஷயங்கள் ஜோதிடத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ரூல்ஸையும் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது சிறப்பு. அந்த வகையில் நம்ம பயப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா, பொதுவாக பொதுமக்கள் கேட்குறது பயம் கொள்ளக்கூடிய கிரகம் அப்படின்னா எந்த கிரகத்தை பார்த்து பயப்படுவாங்க? சனி பகவானுக்கு தான் நிறைய 7.5 சனி வந்துருச்சா, அஷ்டம் சனி வந்துருச்சா, பஞ்சம சனி வந்துருச்சா, அந்த சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பேர் வச்சு அதுக்கு பயந்து கொள்ளக்கூடிய தன்மைகள்னு உண்டு. அதில் இப்போ சூரிய ஹோரை போயிட்டுருக்குது. இப்போ சூரியனுக்கு பேரன், சனிக்கு புதல்வன், அந்த கிரகம் எது? மாந்தி. அப்போது மாந்தி பகவானை நீங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதற்குண்டான பலன்களையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்வது சிறப்பு. சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த மாந்தியை கட்டத்திலேயே போடாமல் தவிர்த்துட்டா அது வேலை செய்யாதா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. அப்படிலாம் இல்லை. மாந்தியை கண்டு பயப்பட வேண்டிய அப்படிங்கிற அமைப்புங்கிறது இல்லை. அதற்கு சிறப்பான சூட்சுமம், அதிலிருந்து பாதிக்காமல் தப்பிக்கக்கூடிய சூட்சுமம் உண்டு. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் மாந்தியும் சேர்ந்திருந்தால், நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, அந்த ஜாதகத்தில் சூரியன் மாந்தி சேர்க்கை. இந்த சேர்க்கைங்கிறது ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை நட்சத்திர சாரத்தில் இருக்கலாம், இல்லை பார்வைகளில் இருக்கலாம். இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட பிதுர்கள் சம்பந்தப்பட்ட வழியில் ஏதோ ஒரு அசௌகரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். சிலர் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்கும், சார் எனக்கு ஆண் வாரிசு வேணும், ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஜோதிடர்களுக்கு அதை சொல்ல தெரியணும், சார் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் குறைவு, ஆண் சந்ததிகளை பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் ஆண் வாரிசு வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட பெண் வாரிசுகளை கிடைத்ததை சந்தோஷப்படுறது நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல தெரியணும். அடுத்தது ஒரு சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆண் சந்ததிகளை கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது அது எந்த கட்டத்தில் இருக்குது, எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த வாங்கிய சாரநாதன் கட்ட என்ன கிரகம் இருக்குது அதை பொறுத்து பாதிப்புகள் ஏற்படும் காலத்தை நம்ம முடிவு பண்ணுறோம், திசாபுத்திகளை பொறுத்து. ஆனாலும் ஆண் சந்ததி வழியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு சூரியன் மாந்தி சேர்க்கை இருக்குது, அவங்க வீட்டில் ஆண் சந்ததிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் இந்த தோஷத்தை நீக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து சந்திரன் மாந்தி. சந்திரன் மாந்தி பார்த்திங்கனாக்கா மாதுர் வகை குற்றங்களை, பெண் சம்பந்தப்பட்ட சாபங்களை சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் பெண் வழியில் பெண் குழந்தைகள், பெண் வாரிசுகள் பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த சந்திரன் மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு சந்திரன் மாந்தி நீர் வீடுகளில் தொடர்பு பெற்று இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் பெண் நீரில் விழுந்து இறந்த சாபம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா இதை ஏன் நாம் இப்போ கோடிட்டு காமிக்கிறோம் அப்படின்னா திசாபுத்திகளை தாண்டி யோக நிலைகளை தாண்டி இதுவும் சைமல்டேனியஸாக ஒரு பக்கத்தில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நிலைகளை அறிந்து நீங்கள் அந்த தோஷத்தை அவர்களுக்கு வெளியெடுக்கக்கூடிய உபாயங்களை சொல்லி கொடுத்து அதிலிருந்து அவங்க வெளிவந்துட்டாங்கன்னா யோக நிலைகள் பெரிய அளவில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சந்திரன் மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள்
தன்னுடைய பெண் வாரிசுகளையும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் நல்லா மதித்து, இப்போ சந்திரன் மாந்தி சேர்க்கை ஏற்கனவே இருக்குது, அவங்க கூட பிறந்த நபர்களுக்கு இவங்க சொத்தில் ஏமாற்றம் பண்ணக்கூடாது. சொத்தை கொடுக்க மாட்டேன், இல்லை அந்த பெண்ணுக்கு சரியான இடத்துல திருமணம் பண்ணாமல் கொஞ்சம் பவுன் கம்மியாக போட்டு செலவு குறைச்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பண்ணக்கூடாது. அந்த மாதுர் வகை தோஷங்களை நீக்கி கொள்ளக்கூடிய தன்மைகளை இப்போ இருக்கக்கூடிய இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லது வயதான பெண்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்து அந்த தோஷங்களை நீக்கி கொள்ளலாம். செவ்வாய் மாந்தி சேர்க்கை, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவு வகைகளில் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத சுட்டி காமிக்கும். அதே மாதிரி புதன் மாந்தி சேர்க்கை, புதன் மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னி பெண்ணால் ஏற்பட்ட தோஷம் அப்படிங்கிறது அவர்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வருகிறது. அதே மாதிரி தாய்மாமன் வகையில் தாய்மாமன் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறது, தாய்மாமன் ஒரு ட்ரிங்க்ஸ் ஹாபிட்டோடு இருக்கிறது, தாய்மாமனுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத அமைப்பில் இருக்கிறது, இது எல்லாமே இந்த புதன் மாந்தி இணைவு அப்படிங்கிறது சுட்டி காட்டும். அடுத்தது குரு மாந்தி, ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் சேர்க்கப்பட்டிருந்தால் முப்பாட்டன் வகையில் ஏற்பட்ட தோஷமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அவர்கள் குடும்பத்தில் டிஎன்சி கருக்கலைத்த தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை சுட்டி காட்டும். அப்போது இந்த பிறவியிலையும் அது போன்ற சூழ்நிலைகள் அவர்களுக்கு அமையும். ஒரு டிஎன்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை, ஒரு திருமணத்துக்கு முன்னாலேயே சில பேருக்கெல்லாம் கரு உருவாகி, சார் நான் கருவை கலைச்சிட்டு திருமணம் பண்ணினேன், இல்லை எனக்கு நாங்கள் செட்டில் ஆகிட்டு குழந்தை வச்சுக்கலான்னு சொல்கிறதுக்காக டிஎன்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு வரும். ஏற்கனவே கருவை கலைச்சதுனால சில தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிறவியில் கட்டாயம் அது போன்ற நிலைகளை செய்யாமல் இருப்பது சிறப்பு. அதே போல் ஆச்சாரியார் வகை தோஷம், குரு வகையில் ஏற்பட்ட தோஷம். இப்போ குருமாந்தி சேர்க்கை இருக்கவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கலையையும் சொல்லி கொடுத்த குருவை அவருக்கு இப்பிறவியில் தேவையான விஷயங்களை அவருக்கு பணிவிடைகள் செய்வது, அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் சனி மாந்தி சேர்க்கை, ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு காவல் தெய்வங்களின் சாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இப்போ அவர்கள் குலதெய்வத்தில் காவல் தெய்வங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கு முறைப்படியான பூஜைகள் அல்லது பூஜை முறைப்படி நடைபெறாமல் இருக்கக்கூடிய காவல் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அங்கு பூஜை நடைபெற ஏற்பாடு செய்வது இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே போல் இந்த சனி மாந்தி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதற்கு உண்டான லேபர்ஸ் சரியாக அமைய மாட்டாங்க. அந்த லேபர்ஸ்னாலேயே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போது இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த லேபர்ஸ்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டிருந்தால் இந்த சனி மாந்தி சேர்க்கைக்கு உண்டான தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும். அடுத்தது ராகு பகவானும் மாந்தி பகவானும் ஒரு ஜாதகத்தில் நெருங்கிய டிகிரியில் இணைந்திருந்தால் அதுவும் ஆண் சந்ததியை பாதிக்கக்கூடிய அமைப்பு, பிதிர் வகை தோஷங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்டு. இதில் கேதுவும் மாந்தியும் சேர்ந்துருந்துச்சுன்னா முன்னோர்கள் வழியில் பெண் சம்பந்தப்பட்ட பிதிர் வகை பாட்டி வழியில் தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இவருக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடிய சொந்தங்களும் அவர் இல்லாத இடத்துல பின்னாடி வேறு முகத்தை காட்டக்கூடிய தன்மைகளும், பொதுவாக இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் யார் பகைவர்கள் யாருன்னு பிரித்தறியக்கூடிய தன்மைகளை கொடுக்காது. எனவே அந்த விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்கணும். நம்பி இவங்க நம்ம முன்னாடி எப்படி இருக்காங்களோ அதை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.
ஏற்கனவே அந்த புதன் மாந்தி சேர்க்கைக்கு சொன்னோம், கன்னிப்பெண்ணால் ஏற்பட்ட தோஷம். பொதுவாக சொல்லுவாங்க எந்த தோஷத்தையும் கழிச்சிடலாம், ஒரு பெண் தோஷத்தை அதை நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெண்கிட்ட சாபம் வாங்கிறாத, அதுவும் கன்னி பெண்கிட்ட ஏமாற்றி சாபங்கள் வாங்கிறாத. ஒரு பெண்ணை ஏமாற்றி அதன் மூலியம் சாபம் ஏற்பட்டால் அது தலைமுறைக்கே தொடரக்கூடிய தன்மைகள் என்பது கட்டாயம் இருக்கும். அப்போ இந்த கன்னிப்பெண் தோஷம் யாராருக்கெல்லாம் இருக்குதோ அதற்கு சிறந்த பரிகார ஸ்தலம் திருப்பைஞ்சுழி. இப்போ திருப்பைஞ்சுழி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ஸ்தல விருட்சம் என்னது? ஸ்தல விருட்சம் வாழை மரம். அப்போது வாழைக்கன்று நடுவது, இந்த மாதிரி கன்னி பெண்கள் தோஷம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாலோ, இல்லை திருமணத்தடை, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இல்லை உங்கள் வீட்டில் பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறது, இல்லை வரக்கூடிய பெண் வம்சம் மருமகள் சரியாக அனுசரணையாக இல்லாமல் இருக்கிறது. சரி, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, எங்கள் சித்தப்பா வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, அவருக்கும் அவங்க வந்த பெண் சொல்ல பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சு, இது போன்ற பெண்களால் சில பாதிப்புகள் இருந்துச்சு. இல்லை சார், எங்கள் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வாழைக்கன்று தானம் கொடுப்பது சிறப்பு. அதே மாதிரி கோவிலோட நந்தவனத்தில் வாழைக்கன்று கொண்டு போய் நட்டு வச்சு அதை வளர்ந்து வர வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு வர்றது. இப்போ ஒரு கோவிலில் போய் நட்டு வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட சொல்லி அதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பராமரிப்பு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை, முடிந்தால் மாதம் ஒரு முறை சென்று நீங்களும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அது வளர்வதற்கு அங்கே நட்டு வச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கன்னி பெண்ணால் ஏற்பட்ட தோஷம் என்பது நீங்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். அதில் முக்கியமாக திருப்பைஞ்சுழியில் போய் இது மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுக்கறதோ, வாழைக்கன்று நட்டு வச்சுட்டு வரதும் உடனடியாக உங்களுக்கு செயல்பாடுகள் அது சக்ஸஸ் தரும். சார், எல்லா ஜோசியரும் சொல்லிகிட்டே இருக்காங்க சார், அது அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள். நம்மளோட கிளைண்ட்ஸோட ஒரு வாடிக்கை என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களே சொல்லிடுவாங்க, சார் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், எல்லார்ட்டையும் பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பாங்க. பாதி ஜோசியம் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போது அந்த இடத்துல தான் நாளும் கோளும் நிற்கும். என்னைக்கு செஞ்சோம், எந்த இடத்துல செஞ்சோம், எப்படி செஞ்சோங்கிறது வேலை செய்யும். அப்போ அவரவர்கள் ஜனன ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, அவர்களுடைய நட்சத்திரம், அவர் பிறந்த யோகங்கள், இது போன்ற விஷயங்களும் வேலை செய்யும். பொதுவான நாட்களும் வேலை செய்யும். அப்போது இந்த பெண் சம்பந்தப்பட்ட கல்யாணம் ஆகலை சார், குழந்தை பிறக்கலை சார், பெண் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்குது சார், டைவர்ஸ் ஆயிடுது சார், எங்கள் இதில் பெண்கள் வர்க்கம் பாதிக்கப்படுது, இல்லை மருமகளாக வந்த வர்க்கம் பாதிக்கப்படுது, இப்படி எந்த ஒரு இது இருந்தாலும் வாழைக்கன்று தானம் உங்களுக்கு அதை கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய அடுத்த நிலை கொண்டு போய் விடும். அதில் திருப்பைஞ்சூழலில் போய் இதை செய்யுங்க, உங்களுக்கு மிகச்சிறப்பாக தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக ஆலயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய அட்மாஸ்பியர் சுற்றுப்புற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னு தெரியாமையே நம்ம போய் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ கோவிலில் நந்தவனம் இருக்குது. நந்தவனம் எதுக்காக வச்சுருக்குறாங்க? நம்ம ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போனாக்கா நந்தவனத்துக்கே போகிறதில்ல. அப்போது ஒரு கோவிலுக்கு ஆலயத்துக்கு செல்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு டைம் ஒதுக்கி போங்க. ஒரு நாளைக்காச்சும் நீங்கள் அந்த மூலவர் சன்னதிக்கு பக்கத்தால், இல்லை இப்போ சில கோவில்கள்லாம் வெளியே போங்கன்னு அனுப்பிடுறாங்க. அப்போ சுற்றுப்பிரகாரத்துலையாச்சும் ஒரு நாளைக்காச்சும் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கணும். எந்த ஒரு ஆலயத்திற்கு போனாலும் மூச்சு காற்றில் அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு கலக்கணும். நம்ம சேனல்லையே, ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிலேயே நிறைய சொல்லியிருக்கிறோம். உங்களோட சக்தியும் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்திய பொருட்கள், பழங்கள், மாலைகள், இதில் உங்களோட சக்தி அதில் கலக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு போகிறோம், அங்கே அவங்கக்கிட்ட ஒரு மாலையோட ஒரு ரேட் சொன்னாங்கன்னா ஏகப்பட்ட பேரம் பேசி ஒரு சண்டை சச்சரவோட ஒரு பொருளை வாங்கி கேரி பேக்கில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே கேரி பேக்கில் வாங்கிட்டு போய் அப்படியே ஐயர்கிட்ட கொடுத்துட்றோம். இதில் எந்த இடத்துலையுமே உங்களோட ஸ்பரிசம் அதில் படுறதில்லை.
ஆக்சுவலாக தாத்பரியம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தில் பூத்த நந்தவனத்தில் பூத்த பூக்களை எடுத்து மூலவருக்கு சாற்றணும். இப்போ யாருமே அதை பண்ணுறதில்ல. அப்போது நீங்கள் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் இதை உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நந்தவனத்துக்குள்ளே போங்க. அங்கே இருக்கக்கூடிய பூக்களை கை காலை கழுவிட்டு போய் அந்த பூக்களை எடுத்து அதை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் கட்டி இதெல்லாம் பண்ண முடியலைனாலும் உதிரி பூக்களையாச்சும் கொண்டு போய் கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த பூக்களை, இந்த பிரசாத பொருட்களை வாங்கும்போது ஒரு தட்டில் ஒரு கூடையில் வச்சு உங்களுடைய விரல் நுனிகள் அந்த புஷ்பத்திலையும் அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாத தேங்காய் பழம்னா உங்கள் கையில் வாங்கி வச்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு வேலை செய்யும். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்குறோம், அதோட டவர் எங்கே வேணாலும் இருக்குது, அதோட சிம் இங்கே போட்டிருக்கிறோம், அது ரீச் ஆகிட்டே இருக்குது. அதுபோல் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைத்து அந்த மூலவருக்கு சாற்றப்படுகின்ற மாலையில் உங்களோட கதிர்வீச்சு அதில் படிஞ்சிச்சுன்னா அந்த ரேடியேஷன் கனெக்ஷன் கிடைக்கும், உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். அப்போ நந்தவனத்துக்கு ஒரு விசிட் அடிங்க. ஒரு பாட்டிலில் இல்லை அங்கே இருக்கிற தண்ணியவே பிடிச்சி அந்த ஒரு வாடி போயிருந்துச்சுன்னா அதுக்கு அந்த தண்ணீரை விடுங்க. அதே போல் அந்த பூக்களை பறித்து அந்த இறைவனுக்கு சாற்றிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் வாழைப்பழ தானம், வாழைப்பழம் வாங்கி தானமாக கொடுத்துக்கிட்டு வரதும் இந்த கன்னிப்பெண் தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. வாழையை கன்னிக்கு ஒப்பிடுவாங்க. ஒரு இடத்துல இருந்து பெண் எப்படி இன்னொரு வீட்டில் போய் ஒரு இடத்துல பதியம் போட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்கிற மாதிரி வாழை மரமும் இன்னொரு இடத்துல போய் வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எனவே அந்த வாழை கன்று தானமும் வாழை கன்றுவை நட்டு வைப்பதும் வாழை பழத்தை தானமாக கொடுத்து வருவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடரை பார்க்க வருவாங்க, வெறுங்கையோடு தான் வருவாங்க. எப்பயுமே ஜோதிடரை பார்ப்பதற்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா வெற்றிலை பாக்கு ஏதாவது ஒரு கனியோடு போய் தான் ஜோதிடரை சந்திக்கணும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்மகிட்ட ரெகுலர் கிளைண்ட்ஸாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா மட்டும் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா அவங்க அப்பா மட்டும் வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு டைமில் 2 பேர் சேர்ந்து வருவாங்க. அப்போ அந்த ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கிராம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் பார்க்க ஒரு 30 டிக்கெட் வருவாங்க. இப்போ நீங்கள் இது ராசிபுரம், பனமரத்துப்பட்டி சைடு வேறு கொஞ்சம் கிராம பகுதியிலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, பொருத்தம் பார்க்கவே குபு குபு குபுன்னு வருவாங்க. ஒரு 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படின்னா கூட்டம் கூடிருச்சு அப்படின்னாக்கா அப்போ அந்த காரியம் திருமணத்துக்கு கூட்டம் கூட போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வரதே ஜோடி பிரிஞ்சு வராங்க, எப்படி ஜோடி சேரும்? ஒரு பொருத்தம் பார்க்க போகக்கூடிய நபர்கள் நீங்கள் தம்பதி சமேதராக போய் பொருத்தம் பாருங்கள். ஒரு கனி வந்துருச்சுனாவே அந்த காரியம் கனிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உடனே இது ஜோதிடர் அவங்களுக்கு ஜோசியருக்கு பழம் வேணுமாட்டிருக்குது, ஜோதிடருக்கு கனி வேணுமாட்டிருக்குது, நான் தெளிவாக சொல்லிடுவேன் என் கிளைண்ட்ஸ்க்கெலாம், நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாது. இப்போ நான் இப்போ ஒரு என் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை உங்களுக்காக தோணி வாங்கிட்டு வரணும். அப்போது அதில் என்ன சூட்சுமம் அப்படின்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறப்போ அவங்க வீட்டில் அவங்க காட்டில் இருக்கக்கூடிய பச்சை பயிர் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு பழத்தை ஒரு வாழைத்தாரை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை இறைவனுக்கும் ஜோதிடருக்கும் ஈக்குவலாக கொண்டு போய் கொடுப்பாங்க. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலக்காய் போட்டோன்னு கொண்டு வந்து கடலக்காவை கோயிலில் வச்சுட்டு போவாங்க. ஒரு மாடு முதல்ல பால் கறந்துச்சு அப்படின்னு பாலை கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதற்கு ஈக்குவலாக ஜோதிடருக்கும் அந்த தட்சணைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பணம் தானே அப்படிங்கிற தன்மைகள் அது இல்லாமல்
இந்த மாதிரி ஒரு திருமண பொருத்தத்துக்கு போகிறீங்கன்னாக்கா தம்பதி சமேதராக போங்க. புஷ்பங்கள், வெற்றிலை பாக்கு, ஒரு கனி. அப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஜோதிடருக்கு தான் இல்லை, உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கனியணுமோ, எந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கணுமோ. சார் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், ஆரம்பிக்கவே முடியல, இல்லை ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் மைனஸாகவே போயிட்டுருக்கு, நல்லபடியாக நடக்கணும். அந்த விஷயங்கள் கனிந்து நமக்கு நல்லது நடக்கணும்னா கனிகளோடு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஜோதிடரையும் கனிகளோடு சென்று சந்திங்க. ஒன்றும் இல்லை, கனி வந்துச்சுன்னா அந்த காரியம் கனிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதுபோல் போகிறத நீங்கள் தேங்க்ஸ் பழக்கப்படுத்திக்கோங்க, உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஜோதிட சம்பந்தம். இந்த பொருத்தம் ஜோதிட இதில் நீங்கள் பொருத்தம்தான் அப்படின்ட்டு இல்லை, உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர், ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அப்போது சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சஷ்டாஷ்டகத்திலேயே சுப சஷ்டாஷ்டகம், அசுப சஷ்டாஷ்டகம் உண்டு. பொதுவாக திருமண பந்தத்தில் நீங்கள் ஒரு திருமண பொருத்தம் போடும்போது ஒரு ஆணுடைய லக்னத்திலிருந்து எண்ணும்போது 8ஆகவோ 6ஆகவோ 6 8ஆக மற்றவர் லக்னம் அமைஞ்சது அப்படின்னா அது சஷ்டாஷ்டக அமைவு. இந்த சஷ்டாஷ்டக அமைவு என்ன சார் பண்ணும் அப்படின்னாக்கா, உடல் ரீதியான விஷயங்கள் அல்லது மன ரீதியான விஷயங்கள் இது ஒத்துப்போவாது. ஒரு சஷ்டாஷ்டக லக்னத்தில் இருக்கக்கூடிய இருவரை இணைத்து தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை பாதையில் பயணிக்கும் போது நோய்த்தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இல்லைன்னா மனமே ஒத்து போவாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் வெளியவே தான் இருப்பார், ஒரு வேலையும் இருக்கார், ஆனால் இந்த கடையில் இருப்பார், அந்த கடையில் இருப்பார், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோனை போடுவார், எந்த வேலையும் இல்லாமல் வீட்டுக்கு 10-10:30க்கு முன்னாடி நைட்டு போகவே மாட்டார். ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னா, போனால் ஏதோ ஒன்று சண்டை வந்துடுது சார், அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறதா இருக்குது, அது இல்லை போனாவே ஒரே பயந்த மனநிலையில் இருப்பாங்க. ஆணை கண்டு பெண்ணோ, இல்லை பெண்ணை கண்டது ஆணோ, ரிவர்ஸ் வைஸாக. இது மாதிரி இந்த சஷ்டாஷ்டக லக்னங்கள் உடல் சார்ந்த விஷயங்களிலும் அல்லது மனம் சார்ந்த, இல்லை சார் நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம், நான் வேலை உண்டு வீடு உண்டு, வேலைக்கு போவோம் சார், அடுத்தது வீட்டுக்கு போயிடுவோம் சார் அப்படின்னா நோய்த்தன்மைகளில் அவர்களுக்கு வந்துடக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த சஷ்டாஷ்டக லக்னத்தை தவிர்த்து கொள்வது சிறப்பு. இல்லை சார் சஷ்டாஷ்டக லக்னம் ஏற்கனவே சேர்ந்துருக்குது அப்படின்னாக்கா அதற்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறவர் இந்த சஷ்டாஷ்டக லக்ன தோஷத்தை நீக்குவதில் பெரும்பங்கு. அந்த இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட சமூக நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே நேராக திருச்செங்கோடுக்கு போகிறத இந்த பகுதியில் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி அறிந்தோ அறியாமலோ இருக்கக்கூடிய தோஷ நிலைகளை நீக்கி ஈருடல் ஓர் உயிரா, திருமண பந்தம் அப்படிங்கிறது என்ன, 2 நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் இணைஞ்சு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம இவர் சார் சொன்னார், வேலு சிவா சார், 2 மாடுகள் பூட்டின வண்டியில் ஒரு மாடு இதாக இருந்துச்சுனாக்கா அது மிஸ்மேட்சிங் ஆயிரும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது மாதிரி இந்த திருமண பந்தத்தில் இது மாதிரி மிஸ்மேட்சிங்காக இது பண்ணிட்டா அது போய் சேர வேண்டிய இடத்த சுமூகமாக அடையாது. அப்படி இந்த சஷ்டாஷ்டக லக்னம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திருமணம் முடிஞ்ச கையோடு போவது ஒரு சிறப்பு. இல்லை சார் போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போது வாய்ப்பு கிடைக்கும்போது 2 பேரும் தம்பதி சமேதரா அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரை சென்று வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த மனம் சார்ந்த விஷயங்களிலும் உடல் சார்ந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய அசௌகரியங்களை கண்டிப்பாக நீக்கி தரும். அங்கே அந்த அர்த்தநாரீஸ்வரர் பாதத்தில் சுனை தீர்த்தம் இருக்குது, அந்த சுனை தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. அதே போல் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு வஸ்திரம்,
சுவாமிக்கு அபிஷேகம். இளநீருக்கு வந்து மிகப்பெரிய கண்படா தீர்த்தம்னு பேர். இளநியோட இதே வந்து கண்படா தீர்த்தம். அப்போ அந்த இளநியை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நாளும் கோலும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள்னு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வாடிக்கையாளரே நிறையா பேர் இன்னும் அது சொல்லியும் போக முடியாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவளை சீக்கிரம் விடாது. அதனால் நீங்கள் இன்னும் இந்த நாள் கிழமை இதெல்லாம் கூடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் போக முடியாது. ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற நாளில் போயிட்டு வந்துடுங்க. ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்தீங்கன்னாவே கரெக்டாக உங்களுக்கு அந்த நாளும் கோலும் கூடி வரக்கூடிய நாட்களை தெரிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது உத்தர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது இந்த தம்பதிகள் சம்பந்தப்பட்ட தோஷத்திற்கு மிகப்பெரிய ரிலீஃபை கட்டாயம் கொடுக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம கிளைண்ட்ஸை அனுப்பி பார்த்து வெற்றி கண்ட பரிகாரங்கள். ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து போகிற போக்கில் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக சொல்கிறங்கிற பேரில் போகிற போக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. எல்லாமே அதற்குண்டான சூட்சுமமான விஷயங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கும். நம்ம எந்த ஒரு இப்போ திருப்பயஞ்சலி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, திருப்பயஞ்சலியில் அந்த சூட்சும விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சூட்சுமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு சூட்சுமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் இருக்குது, இன்றைக்கே ஒரு முக்கியமான நாள் ஓடிட்டுருக்குது. கடந்த என்னோடய ஃபேஸ்புக் பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், போன செவ்வாய்க்கிழமை வந்து பள்ளிப்பாளையம் நவபிருந்தாவனம் ஆலயத்துக்கு போயிட்டு ஈரோடு தம்பிக்கலையன் கோயில் சித்தர் ஆலயத்துக்கு போயிருப்போம். போன வாரத்துக்கு வாரம். போன வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கரூருக்கு பக்கத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதி. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் டிவிலேயே பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோலாம் இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதை பயன்படுத்தி நிறைய ஒரு தடவைலாம் நம்ம பள்ளிப்பாளையம் ஆலயத்துக்கு அங்கே போகிறப்பெல்லாம் நவபிருந்தாவனம்லாம் என்ன சிறப்புன்னா 9 சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவசமாதி. உங்களுக்கு இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஜீவசமாதி அடைந்த சித்தர்களின் சூட்சும உருவில் இருக்கிறது அந்த சக்தி வெளிப்படக்கூடிய மாதம். அது அந்த 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 மாதங்களில் நீங்கள் போய் வழிபாடு செய்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை, உங்களோட கோரிக்கைகள் இருந்துச்சுனாலும் அது அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது இல்லை. அதை நீக்கம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அந்த வரிசையில் இன்றைக்கும் ஜீவசமாதி வழிபாடுக்கு சிறப்பான நாள் தான். நாளைக்கு ஒரு இது வருது, அதையும் நம்ம இப்போ சொல்லலாம். இதுபோல் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மிக சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் எந்த இடத்துக்கு போய் செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வரிசையில் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை எல்லாருமே கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். எங்கள் கணவன் மனைவிக்கு சஷ்டாஷ்டக லக்னம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களோட வாரிசுங்க ஜாதகத்திலையும் உங்களுக்கும் இருக்கான்னு பாருங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் இந்த பையன் பிறந்தானா தெரில, இதிலிருந்து தான் சார் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன அமைப்போ அதை வச்சு தான் அந்த பையன் ஜாதகம் அமையும். சார் உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் சஷ்டாஷ்டக லக்னம் சார் அப்படின்னா உடனே அந்த பையன் மேலே ஒரு வெஞ்சன்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லை, உங்களோட அமைப்பில் என்ன இருக்குது. நான் பொதுவாக வந்து என்கிட்ட வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் குறித்து கொடுங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு இது வந்து, சார் உங்களுக்கு நேரம் குறித்து கொடுத்தா செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இல்லாதது மட்டும்தான் பண்ண முடியும், மற்றபடி கிரகத்தெல்லாம் தள்ளி போட முடியாது பெருசாக. ஆனால் உங்களுக்கு இந்த நாளில் தான் குழந்தை பிறக்கும்னு நான் வேணால் குறித்து கொடுக்குறேன். இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க சொல்லி நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இல்லை இந்த லக்னத்தில் இல்லை இந்த ராசியில் தான் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறத உங்கள் 2 பேர் ஜாதகத்தை வச்சு இல்லை உங்களோட கடைசி குழந்தையோட ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தில் சொல்ல முடியும். அதுதான் அமைப்பே ஒழிய நாம் மாற்றி எடுத்துட முடியாது. அதனால் இதை எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, சட்டியில் இருப்பது தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது. இங்கே என்ன இருக்கோ அது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், யூட்ரஸில் வருங்கிறதும் ஒரு விதி.
அப்போ என்ன நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டு தான் நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் சொன்னோம் புதன் மாந்தி சேர்க்கை இருந்தால் கன்னிப்பெண் சாபம் குடும்பத்தில் தொடர்ந்து வருதுன்னு. நீங்கள் இந்த திருப்பைஞ்சுழியில் போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் சார், இந்த வாழைக்கன்றை நடுங்க சார், நல்லா ஆயிரும் நாம் சொல்கிறோம். இந்த திருப்பைஞ்சுழியில் போய் வாழைக்கண்ணை நட்டுட்டு இல்லை வாழைப்பழத்தை தானம் கொடுத்துட்டு இருந்துட்டு இல்லை வாழைக்கண்ணு தானம் கொடுத்துட்டு இருந்தா அவர் ஜாதகத்தில் அந்த புதன் மாந்தி காணாமல் போயிருமா? போகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் எங்கே தெரியுமா காணாம போகும்? அவங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு ஜாதகத்தில் அது இருக்காது. அப்போது நாம் செஞ்ச பரிகாரங்கள் வழிபாடுகள் சரியாக நடந்திருக்கா, அந்த தோஷ நிலைகள் தொடர்கிறதா இல்லையாங்கிறத வாரிசு ஜாதகத்தை பார்த்து முடிவு செஞ்சுக்கலாம். அதுபோல் இப்போ இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் உங்கள் கணவன் மனைவிக்குன்னு இல்லை, குடும்பத்திலேயே இல்லை உங்கள் வேலையாட்களே இப்படி சஷ்டாஷ்டகத்தில் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பான நல்ல நிலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அஸ்தங்கம் ஜாதகத்தில் நிறைய நம்ம அஸ்தங்கத்தை பார்க்குறதுக்கு தவறிடுறோம். பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம், கிரக ரீதியான சஷ்டாஷ்டத்தையும் பார்க்குறதும் இருக்குது. அப்போ ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். சூரியனோட சுக்கிரன் சேர்ந்து அஸ்தங்கமாகி இருந்தால் மனைவியால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்த ஆணுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சரி சார், அஸ்தங்கம் ஆயிடுச்சு சுக்கிரன், அவருக்கு கல்யாணமே இல்லையா? அது அடுத்தது ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், அவரும் மனைவி மக்களோடு இருக்கணும். இல்லை இன்னொருத்தர் சொல்லுவார், சார் எனக்கு சூரியனும் சுக்கிரனும் அதே மாதிரி தான் சார், அஸ்தங்கம் சுக்கிரன், என் ஒய்ஃப் சூப்பர் சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் ஜாலியாக இருக்கிறேன், எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. அப்போ எப்படி அதில் என்ன சூட்சுமம் அப்படின்னாக்கா, இந்த சுக்கிரன் அஸ்தங்கமான ஒரு ஆணுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருந்துச்சுன்னா வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை இவங்களுக்கு சேர்த்துட்டா போதும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருந்தால் அவருக்கு இணைக்கக்கூடிய பெண் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. நல்ல அமைப்பில் அவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயல் அனைத்தையும் அந்த பெண் பாக்கியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது திருச்செந்தூர். திருச்செந்தூர் ஏற்கனவே அந்த குரு மாந்தி சேர்க்கைக்கு நாம் சொன்னோம். குரு மாந்தி சேர்க்கை புதன் மாந்தி சேர்க்கைக்கு தான் அந்த வாழைக்கண்ணு பரிகாரம் சொல்லிட்டோம். குரு மாந்தி சேர்க்கை இருக்குது, அதற்கு சிறப்பான ஸ்தலம் திருச்செந்தூர் ஆலயம். இந்த திருச்செந்தூரில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, தினந்தோறும் திருச்செந்தூரில் லோகக்ஷேமம் படிக்கப்படும். இந்த உலகங்கள் க்ஷேமமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகக்ஷேமம் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது திருச்செந்தூரில் உண்டு. அந்த லோகக்ஷேமம் நடைபெறக்கூடிய காலத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல க்ஷேமமாக வாழக்கூடிய அமைப்பு என்பதும், இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மூவர் சமாதிக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் குருமாந்தி சேர்க்கைக்கு தோஷ நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு என்பதும் கட்டாயம் கிடைக்கும். அதையும் பயன்படுத்திக்கிறது சிறப்பு. அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரம், இந்த சூரியனோட ஹோரைங்கிறதுனால அந்த கிருத்திகை சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரக்க குணம் அவர்களுக்கு அதிகம். அது பெண்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் கட்டாயம் அந்த பெண்களை பெற்ற பெற்றோர்கள் அவர்களுடைய டீனேஜில் காலேஜ் அனுப்பக்கூடிய டைமில் அவர்கள் மேல் ஒரு கவனம் வைத்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இரக்கப்பட்டு செய்யும் காரியங்களால் அவர்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கு உண்டு. இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணியே பார்த்துருக்கோம்.
கடைசியாக அந்த பெண் சொல்கிறது பார்த்தாக்கா, சார் பாவமாக இருந்துச்சு சார் அப்படின்னு, அதனால் நான் வந்து இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் பார்த்து அதனால் போய் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உண்டு. அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தன்னோட குடும்பத்தை பார்க்காது. ஊரார் விஷயத்துக்காக இந்த ஊருக்காக போய் தாங்கிட்ட இருக்கிறத கடன் வாங்கி கூட கொடுத்துட்டு அந்த கடனை நம்மளோட குடும்பத்தோட தகையில் சுமத்தக்கூடிய அமைப்பு உத்திரத்துக்கு ஏற்பட்டுவிடும். இப்போ உத்திரம் யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தகுதிக்கு மீறி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அடுத்து சூரியனோட நட்சத்திரம் இன்னொன்று உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தை பார்த்திங்கனாக்கா, நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நகையை தொலைக்கிறது, நகையை மற்றவங்களுக்கு கொடுத்து அதனால் பிரச்சனையை சந்திக்கிறது, மற்றவங்க நகையை வாங்கி அடகு வச்சு பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, இது போன்ற விஷயங்களில் இந்த சூரியனோட நட்சத்திர நபர்கள், அதில் உத்திராட நட்சத்திர நபர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த நாட்கள் சில நாட்கள்லாம் கூடி வரக்கூடிய நாட்கள் நல்லாயிருக்கும்னு சொன்னோம். அந்த வரிசையில் நாளைக்கு புதன்கிழமை 27/12/2023 புதன்கிழமை 3 விநாயகர்கள் இருக்கக்கூடிய சன்னதி, முக்கூட்டு விநாயகர்னு சொல்லுவோம். என்னோடய ஃபேஸ்புக் பதிவுலேயும் போட்டிருக்கோம், என்னோடய யூடியூப்லேயும் இதை பற்றி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அந்த முக்கூட்டு விநாயகர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெட்டப்பிள்ளையாருக்கு விசேஷம் நிறையா உண்டு. இப்போ இங்கேயே ரெட்டப்பிள்ளையார் உண்டு. இந்த மண்டபத்திலேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி போனீங்கன்னாக்கா இந்த கடை வீதியிலேயே வந்து ரெட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த ரெட்டப்பிள்ளையாருக்கு விசேஷம். நாளைய தினம் 27/12/2023 புதன்கிழமை முக்கூட்டு விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த 3 விநாயகர்களுக்கும் 3 விதமான வஸ்திரங்கள், 3 விதமான நெய்வேத்தியங்கள் படைத்து, உங்களோட பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், தொழில் வகையில் மேன்மைக்கு வரணும், எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் மனமுருகி அங்கே உட்காந்து இந்த நாம் சொன்ன மாதிரி வஸ்திரத்தை அங்கே போய் கடையில் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்றைக்கி வாங்கி வீட்டில் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா போகிறப்ப வாங்கினாலும் உங்களுடைய உள்ளங்கை விரல் நுனிகள் அதில் இருக்கிற மாதிரி அந்த வஸ்திரத்தில் வச்சுட்டு அந்த மாலைகளில் வச்சுட்டு இருந்துட்டு அதை கொடுத்து அதை போட்டு ஒரு ஊதுபத்தி, முடிஞ்சால் சாம்பிராணி போடலாம், ஊதுபத்தி ஏற்றினா போகலாம். ஏன்னா பிரபஞ்சத்தில் உங்களுடைய இது வந்து கலக்கணும். அது மாதிரி ஏற்றி வைத்து அந்த விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் நாளைய தினம் கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதற்கு அடுத்தது 29/12/2023 வெள்ளிக்கிழமை. சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் நமக்கு பிரச்சனைங்கிறது பிரச்சனையோடு தான் படுக்கிறோம், பிரச்சனையோடு தான் எந்திரிக்கிறோம், பிரச்சனைங்கிறது பெட்ஷீட் மாதிரி ஆகிப்போச்சு, தீராத பிரச்சனைகள் தீருவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன சார் பண்ணணுன்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து, வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். ஒரு 8 சுற்று அதை சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் கட்டாயம் தீரும். உடல் நலன், சார் ஒரு உடல் நலன் பிரச்சனை இருக்குது சார், டாக்டர் வந்து மெடிசன்லேயே சரி பண்ணலாங்கிறாரு, ஒரு தடவை சர்ஜரி பண்ணி தான் ஆகணுங்கிறாரு, ஒரு தடவை ஒரே குழப்பமாக இருக்குது சார், அது சரியாகுமா ஆகுமா தெரில, இல்லை நீண்ட காலமாக ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்குது சார், லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு மருத்துவம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த 29/12/2023 வெள்ளிக்கிழமை நல்ல பூஜை நடைபெறக்கூடிய ஆலயமாக இருக்கணும், முறைப்படி பூஜை நடைபெறக்கூடிய ஆலயமாக இருக்கணும். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு போய் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய கடன் தீரும், உடல் நலன் தீரும், தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள். இதை பயன்படுத்திக்கோங்க. அந்த நாள்லேயே முக்கியமாக இந்த பவானி
கூடுதுறை பவானி இருக்குது இல்லையா, இது மாதிரி 3 ஆறுகள் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல போய் குளிக்கலாம். குளிச்சுட்டு இது மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம். இல்லை இந்த வழிபாடுகளை தனியாக பண்ணலாம். அந்த குளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த இதுக்கு போய் ஒரு 3 நதிகள் 3 ஆறுகள் சங்கமிக்க மாதிரி இடத்துல குளிச்சுட்டு வரலாம். சார் எங்கள் பகுதியில் இதெல்லாம் இல்லை சார், 3 நதியும் இல்லை, 3 ஆறும் இல்லை, 3 கடலும் இல்லை, எனக்கு சங்கமிக்கக்கூடிய இடம் இல்லை, இல்லை லீவ் இல்லை, இல்லை எனக்கு மனசு இல்லை, இல்லை எனக்கு போகிறதுக்கு காசு இல்லை, எது வேணாலும் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு செய்யணும் மனம் இருந்தால் மார்க்கம் கிடைக்கும். மனம் இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு 3 இடத்துல இருந்து நீர் எடுங்க. இங்கே ஒரு டேங்கில் ஒரு பாட்டில் பிடிச்சிக்கோங்க, பக்கத்தில் ஒரு இது பிடிங்க, இன்னொரு இடத்துல பிடிங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற 3 பைப்பில் பிடிக்கக்கூடாது. 3 கிணத்து தண்ணி இல்லைனா 3 போர் தண்ணி. போர் தண்ணினா இப்போ தான் கவர்மெண்ட்லேயே அங்கங்கே டேங்க் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிறதுல வாய்ப்பு இருந்தால் குடத்தில் பிடிச்சிட்டு வாங்க, இல்லை ஒரு 10 லிட்டர் கேனில் பிடிச்சிட்டு வாங்க. அதுவும் இல்லை சார் நான்லாம் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வர மாட்டேன் சார் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு வாங்க. அந்த 3 இடத்து நீர் எடுத்து அதில் குளிச்சுக்கிட்டு வாங்க. இல்லை 3 இடத்து நீர் எடுத்து இந்த சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அந்த தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு மீடியமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் என் பையன்லாம் ஒன்றுமே இல்லாத இருந்தான், ஆனால் அந்த ஜோதிடர் சொன்னார் எப்படியும் வந்துடுவான், ஆணி போய் ஆடி வந்தால் டாப்பாக வந்துடுவான்னு சொல்லுவாங்க பாருங்கள். இல்லை இந்த திசை புத்தி வந்துருச்சுன்னா வந்துடும், இல்லை அடுத்தது இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சா வந்துடும், 8.5 சனி ஏதாவது ஒரு இதை சொல்லிகிட்டே இருப்போம். அதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அவன்லாம் ரொம்ப இப்போ ஒன்றுத்துக்கும் லாக்கி ஆகாமான்னு நினச்சேன் சார், இன்றைக்கி பெரிய அளவில் வந்துட்டான்னு அவங்க பேரண்ட்ஸே சொல்லுவாங்க. ஆனால் அப்பயே ஒரு ஜோசியர் சொன்னார், இவன் நல்லா வந்துடுவாம்மா போமா கவலைப்படாதமான்னு சொல்லி அனுப்புனார். என்னங்க இப்போ நான் சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறேன், இவன் பெரிய கோடீஸ்வரமாவான்ட்டு இருக்கிறீங்க, இவன் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல, இவனை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டுலாம் திட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவன் மிகப்பெரிய ஆளாயிட்டாங்க. அப்பயே அதையும் எப்படி சொல்லுவாங்க, அந்த ஜோசிக்காரன் சொன்னான். ஏன்னா இதில் மதிப்பில்லாத தன்மைங்கிறது அந்த ஜோதிடர்களுக்கு இருக்குது. அந்த ஜோதிடர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த மதிப்பு கொடுக்குற மாதிரி ஜோதிடர்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். ஏன்னா ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம மேட்ரு போடக்கூடாது. அதுதான் நான் ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்திலே சொன்னேன். உங்கள் மனசாட்சி அவர்கிட்ட வாங்கின ஃபீஸு நம்ம கரெக்டாக தான் வாங்கியிருக்கிறோம், அதற்குண்டான வேலையை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 50,000 கூட வாங்குங்க, 5,000 கூட வாங்குங்க, 500 வாங்குங்க, 5,000 வாங்குங்க, 50,000 வாங்குங்க, 1 லட்சம் வாங்குங்க. ஆனால் 1 லட்சம் வாங்கினீங்கன்னா உங்களால் அவர் 10 லட்சத்துக்கு பிரயோஜனம் ஆகணும். அந்த பிரயோஜனம் ஆவார், நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பயன்படும் அப்படின்னு உங்கள் மனசாட்சி நம்பி செய்யக்கூடிய காரியங்களை மட்டும்தான் ஜோதிடர்கள் செய்யணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆணி போய் ஆடி போய் வந்தால் டாப்பாக வந்துடுற ஜாதகம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு விதியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலே அவர்கள் ஒரு மத்தியம வயதிற்கு மேல், லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வந்துருச்சுனாலே மத்தியம வயதிற்கு மேல் சில நல்ல முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே போல் பாக்கியாதிபதி சம்பந்தம், 5 குடையவர் சம்பந்தம், அது திசாபுத்திகள் அது சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல அந்த மேன்மைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது டைம் ஆயிடுச்சு. சனி தொடர்புக்கா பரிகாரமாக என்ன நடக்கும்னா, பரிகாரம் இப்போது சனி பகவான் மாந்தி பகவான் சேர்ந்ததுக்கு பரிகாரம் அப்படின்னாக்கா, இடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு தானம், வஸ்திர தானம், இல்லைன்னா அனாத அந்த பாடி இருக்கு இல்லையா, அதற்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உங்கள் காசை போட்டு அதை பாடியை அந்த ஃபுனரல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணுங்கள். அது பண்ணினீங்கன்னா கட்டாயம் அதில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ராகு மாந்தி சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டில் வயதான நபர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. இப்போ
வயதான நபர்கள் வந்து திருப்பி ரீசைக்கிளில் குழந்தையாக மாறுவாங்க. குழந்தை என்ன பண்ணும்? வீட்டில் அங்கங்கே என்ன வேணாலும் பண்ணும். அப்போது வயதான நபர்களுக்கு படுக்கையில் மலஜலம் கழிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் முகம் கோணாமல் அவர்களுக்கு உண்டான ஒரு இதை வந்து நீங்கள் செஞ்சு, இப்போ எப்படி குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு டயப்பர் மாற்றி நீங்கள் வந்து ஒரு க்ளீன் பண்ணி அந்த குழந்தைக்கு எப்படி வந்து பார்த்துக்குவீங்களோ, அதுபோல் இந்த ராகு மாந்தி சேர்க்கை இருப்பவர்கள், கேது மாந்தி சேர்க்கை இருப்பவர்கள், அந்த பெண்வழி நபர்கள் கேது மாந்தி இருக்கிறவங்களுக்கு பெண்வழி நபர்களுக்கும், ராகு மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஆண் தாத்தா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா, அந்த வயதான காலத்தில் நீங்கள் அவர்கள் இறக்கும் தருவாயில் அவங்கள நல்ல விதமாக நீங்கள் உங்கள் வாயிலிருந்து போய் சேர்ந்தா பரவாயில்லங்கிற வார்த்தை எக்காரணத்தை கொண்டு வந்துடாமல் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்து அவர்களை நல்ல விதமாக நல்லடக்கம் செய்யும் வரை நீங்கள் அவங்களுக்கு யோசிச்சுக்கிட்டிங்கனாவே அது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இதை வந்து செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, நேரம் கருதி இந்த அளவில் நிறைவு செய்து, விஷயங்கள் இருக்குது பிரிதொரு காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில். ஏன்னா இந்த இடம்ங்கிறது நமக்கு புதிதல்ல. ஏன்னா இது வந்து மலரும் நினைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இல்லை 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து இந்த இடத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதை இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் இன்றைக்கி நல்லது நடந்து அவர்களுக்கும் இங்கே சொல்லப்பட்ட விதிகள் அவர்கள் ஜோதிடம் பார்க்கும்போதும் பயன்பட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். மொபைல் நம்பர் 9443115586 9443115586 ராமஜெயம் ராமநாதன். அது எதாவது மிஸ்டு கால் கூப்பிட்டிங்கனாக்கா நமக்கு வேறு இதுவும் இருக்கிறதுனால எடுக்கலைன்னா கட்டாயம் நானே பார்த்துட்டு மிஸ்டு கால் இருக்கிறத கூப்பிடுவேன். நீங்கள் மறுபடி கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டாம். கட்டாயம் நம்ம மிஸ்டு கால் இருக்கவங்களுக்கு நானே அழைப்பேன். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.